சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சாய்பாபாவுக்கு இன்னொரு அடியார் அப்படின்னா, சாய்பாபாவுக்கு அடுத்த பாபா யாருன்னா புட்டபர்த்தி பாபா. அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓம் சாய்ராம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சத்ய சாய்பாபா 1926 நவம்பர் 23 ஆந்திர பிரதேசத்தின் புட்டபர்த்தியில் பிறந்தார். அதனால தான் அவரோட பெயரை புட்டபர்த்தி பாபான்னு சொல்லி வச்சாங்க. அவருடைய இயற்பெயர் சத்யநாராயண ராஜு. சிறு வயதிலேயே ஆன்மீக திறமைகளை, அற்புதங்கள், கருணை மனம் போன்ற தன்மைகளை வெளிப்படுத்தினார். 14 வயதில்தான் ஷீரடி சாய்பாபாவின் அவதாரம் என்று அறிவித்தார். அதாவது ஷீரடி சாய்பாபாவுக்கு அடுத்த அவதாரமே இவர் தான். சத்ய சாய்பாபாவின் வாழ்க்கை முக்கிய குறிக்கோள் மனித சேவை மற்றும் ஆன்மீக உணர்வை பரப்புவதாகும். அவர் சேவை என்பது இறைவனை அடையும் பாதை என்று எப்போதும் போதித்தார். கல்வி, மருத்துவம், குடிநீர் திட்டங்கள், சேவை மையங்கள் போன்ற பல சமூக நலத்திட்டங்களை ஆரம்பித்தார். புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். அதாவது புட்டபர்த்தி பாபாவை கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை தரிசித்தாங்க. சத்ய சாய்பாபா தனது வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியதாக பக்தர்கள் கூறுகின்றனர். வித்தியாசமான இடங்களில் ஒரே நேரத்தில் தோன்றுதல், புண்ணிய வாஸ்துக்கள், அதாவது மிராக்கிள்ஸ், விபூதி, மோதிரம், சங்கிலி உருவாக்குதல், நோய்களை குணப்படுத்துதல் போன்றவை. அவரது போதனைகள் எல்லா மதங்களும் பொதுவானவை. சத்தியம், தர்மம், சாந்தி, பிரீதி, அஹிம்சை என்ற 5 அடிப்படையில் அவர் வலியுறுத்தினார். 2011 ஏப்ரல் மாதம் 24 சத்ய சாய்பாபா மகா சமாதி அடைந்தார். ஆனால் இன்று கூட அவரது சேவை திட்டங்கள், போதனைகள், உலக சகோதரத்துவம் என்ற சிந்தனைகள் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் வாழ்கின்றன. இதுதான் சத்ய சாய்பாபாவின் உண்மையான வரலாறு ஆகும். சத்ய சாய்பாபா உண்மையிலேயே அவரை புட்டபர்த்தி பாபான்னு கூப்பிடுறாங்க, சத்ய சாய்பாபாவன்னு கூப்பிடுறாங்க. அதனால தான் சத்ய சாய்பாபான்றது சொல்கிறாங்க. அதனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பாபாவை சத்ய சாய்பாபான்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா, புட்டபர்த்தியில் பிறந்தனால புட்டபர்த்தி பாபான்னு அவரை கூப்பிட்றாங்க, சத்ய சாய்பாபான்னு கூப்பிட்றாங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சத்ய சாய்பாபா பற்றி இனிமேல் சீரீஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். இன்று பாகம் 1 வெளியிடப்படுகிறது. அனைவரும் இதில் பாருங்கள். அப்புறம் பாபாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதை தான் என்னோடய வேண்டுகோள். என்னால் இனிமேல் லைவ் வர முடியலை. ஏன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் நான் லைவுக்கு வர முடியலை. அதனால் இப்போ அடுத்து பார்க்க போகிறது சமூக சேவையில் அவர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். அது இப்போ இந்த சமூக சேவைன்னு சொல்லிட்டு சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லையா, அதில் புட்டபர்த்தி பாபாவும் இருக்கார். பக்தர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஏன்னா பாபா பார்த்த உடனேயே அதிகரிக்கிறது அடைந்தார். ஆனால் அவரது சேவை, அன்பு, மனிதநேயம், ஆன்மீகம், போதனைகள் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை வழிநடத்துகின்றனர். அதாவது கோடிக்கணக்கான வாழ்வு பக்தரோட மனசில் அவரை ஆழமாக பதிய வச்சுருக்கு. ஒரு சில பேருக்கு சத்ய சாய்பாபாவோட போதனைகள்லாம் தெரியும். அதே மாதிரி சத்ய சாய்பாபா சாய்பாபாவுக்கு கீழே, அதாவது சாய்பாபா ஃபஸ்ட்டு, அவர் கீழே அடியாராக இருந்தவர் தான் சத்ய சாய்பாபான்றத நம்ம சத்ய சாய்பாபாவோட பாகம் 1ல் நம்ம இதை கற்றுக்குறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நன்றி, வணக்கம். மீண்டும் 2 நாட்களில் அடுத்த பாகம் வெளியிடப்படுகிறது. ஓம் சாய்ராம்.